ஈரானுக்கு ரஷ்யா செய்து வருகின்ற உதவிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றன என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பிரபலமான ஒரு ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஒரு பிரத்யேகமான முக்கியமான தகவல்கள் அடங்கிய ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்தில் ஒரு சந்தேகமாக இருந்தது, ஒருவேளை இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யக்கூடுமோ, ஏனென்று சொன்னால் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது தானே, எனவே எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, எனவே அந்த அடிப்படையில் ஈரானுக்கு ரஷ்யா உதவிகள் செய்யுமோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது ஆரம்பத்தில். இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்குது, சந்தேகமும் இல்லை ஒன்றும் இல்லை, அது கன்ஃபார்ம் ஆகிருக்குது, அவர்கள் தாராளமாக உதவி செய்கின்றார்கள், அந்த உதவிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றன. எனவே இதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டுகின்றதை நான் விரிவாக விளக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாத்தையும் வடிவாக கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் சொல்லுங்க இது சரியா பிழையான்னு சொல்லி. இது முதலாவது செய்தி தொகுப்பு. ரெண்டாவது செய்தி தொகுப்பு என்னென்னு சொன்னால், நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை இருக்குதானே, அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிகளுக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த ரகசிய தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரகசிய தகவல் வெளியில கசிஞ்சிட்டது. எனவே அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள், ரகசியமான தகவல்கள் போன்றவற்றை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா, ரியல் டைம் ஹெல்ப், அதாவது ரியல் டைம் ஹெல்ப் என்று சொன்னால் உடனே உதவி செய்கிறது. அது அப்படி உடனே உதவி செய்கிறேன்னு சொன்னால், இப்போ ரஷ்யாவுக்கு சொந்தமான செயற்கைக்கோள்களுக்கு தானே சேட்டலைட்ஸ், அதை பயன்படுத்தியும் ஏனைய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி முதல் கட்டமாக ஈரானுக்கு தேவையான தாராளமான தொழில்நுட்ப உதவிகளை ரஷ்யா வழங்குகிறது ரியல் டைம் ஆண்டு சொல்லி. இப்போ ரியல் டைம் என்று சொன்னால், ஒரு இடத்துல அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் நிற்குதுன்னு வைங்களேன், ஒரு பொசிஷனில் அந்த கப்பல் நிற்குது. அப்போ அந்த தகவல் உடனடியாக ஈரானுக்கு சொல்லப்படுது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கப்பல் கொஞ்சம் நகருது, அங்கால இன்னும் ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ வேற பொசிஷனுக்கு வந்துட்டுது. உடனடியாக ரஷ்யா என்ன செய்யும், அந்த புதிய பொசிஷனை ஈரானுக்கு அனுப்பும். இதுதான் ரியல் டைம் ஹெல்ப். உடனே அந்த தகவலை பாஸ் பண்ணுறது. எனவே அது ஈரானுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த கப்பல் எங்கே நிற்குதுன்னு பார்த்து அதுக்கேற்றபடி ட்ரோன்களை அனுப்பவோ அல்லது மிசைல்ஸ் அனுப்பவோ அது உதவியாக இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது ஈரான் ஒரு அமெரிக்க இலக்கை நோக்கி ட்ரோன் தாக்குதலோ அல்லது ஏவுகணை தாக்குதலோ நடத்துன்னு வைங்களேன். அப்போ நடத்தி முடித்தா பிறகு அந்த ஏவுகணையோ அந்த ட்ரோனோ போயிட்டு எந்த இடத்த தாக்கி இருக்குது, சரியான முறையில் தாக்கி இருக்குதா, சரியான இலக்கில் தான் பட்டிருக்குதா, அல்லது அதிலிருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளியோ அல்லது 10 மீட்டர் முன்னுக்கோ போய் விழுந்திருக்கான்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் தேவை தானே. அந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த உதவியை ரஷ்யா செய்து கொண்டிருக்குதாம். உடனே தகவல்களை எடுத்து ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கான். இந்த மாதிரி ரஷ்யா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஈரானுக்கு மட்டுமில்லாமல் ஈரானால் வழிநடத்தப்படுகின்ற ஏனைய குழுக்கள் தானே, ஆயுத குழுக்கள், அவர்களுக்கும் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையில் போடப்பட்டிருக்கிறது. கடந்த 2 கிழமையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த சண்டை ஆரம்பித்ததிலிருந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய இலக்குகள் 292 இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக, அந்த இலக்குகளை நோக்கி ட்ரோன்களோ அல்லது ஏவுகணைகளோ அனுப்பப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ரஷ்யா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இரண்டாவது உதவி என்னென்று சொன்னா, அட்வான்ஸ்ட் ட்ரோன் டெக்னாலஜி. அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரான் ட்ரோன்களை தாராளமாக உற்பத்தி செய்யுது. அதில் மிக முக்கியமான ட்ரோன் ஷஹீட் என்று சொல்லப்படுற ட்ரோன், அது தாராளமாக உற்பத்தி செய்யுது. அந்த ட்ரோன்கள் தான் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரில் பயன்படுத்தப்பட்டது. தாராளமாக ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டு ரஷ்யா அந்த ட்ரோன்களை பயன்படுத்தினது. அப்போ ரஷ்யா என்ன செய்யுது தெரியுமா, இந்த ஷஹீட் ட்ரோன்களை வாங்கி தங்களோட ஃபேக்ட்ரியில் கொண்டு போட்டு அதை திரும்ப மோடிஃபை பண்ணி அதில் புது புது விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள், ஒன்று நேவிகேஷன், ரெண்டாவது கம்யூனிகேஷன், அடுத்தது எலக்ட்ரிக் ஜாமிங் என்று சொல்லி, இந்த ஏதாவது தடுக்க வந்தா ஒரு ட்ரோன் போகக்குள்ள அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வந்தால் அதில் இருந்து ஜம்ப் பண்ணி அங்கால போகக்கூடிய மாதிரி, ஜாம் பண்ணி போகக்கூடிய மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் அதில் ஆட் பண்ணி அதே ட்ரோனை திருப்பி ஈரானுக்கு கொடுத்துருக்கான். அப்போ ஈரான் பார்த்தது, நாங்கள் உங்களுக்கு தந்த ட்ரோன் இது இல்லையே, இந்த ட்ரோன்கள் நாங்கள் உங்களுக்கு தரவே இல்லையே, இதெல்லாம் எல்லாம் புதுசாக இருக்குது, எக்ஸ்ட்ராவெல்லாம்
கணக்கை கொழுவிக்கிறீங்களே, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டுக்கிறீங்களே, இது என்னன்னு சொல்லி ஈரான் கேட்கும்போது ரஷ்யா அதுக்கான அந்த தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து ஈரானுக்கு கொடுக்குது. இப்போ ஷஹீத் ஏவுகணைகள் இருக்கு தானே, இது வந்து மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை வந்து இப்போ அமெரிக்க இலக்குகள் நோக்கியும் இஸ்ரேலிய இலக்குகள் நோக்கியும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இலக்குகள் நோக்கியும் ஈரான்ல இருந்து ஏவப்படுது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் கடந்த வாரம் பிரித்தானியாவினுடைய ஒரு இராணுவ ஜெனரல் ஒரு ஆள் சொல்லியிருந்தவர், தற்போது ஈரானிலிருந்து ஏவப்படுகின்ற இந்த ட்ரோன்கள் எல்லாமே வந்து ரஷ்யன் டெக்னாலஜியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தாலே அப்படியே விளங்குது, இதில் ரஷ்யாண்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லி போன வாரமே பிரித்தானியாவினுடைய ஒரு ஜெனரல் சொல்லியிருந்தவர். இப்போ வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, ரஷ்யா எதுக்கு ஈரானுக்கு உதவி செய்யணும், என்ன நோக்கம் இருக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் சில காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரில் வந்து ஈரான் வந்து நிறைய உதவிகள் ரஷ்யாவுக்கு செய்தது, இந்த ட்ரோன் உதவிகள் எல்லாம் செய்தது. எனவே அதற்கு ஒரு நன்றி கடனுக்காக திருப்பி ரஷ்யா உதவி செய்து கட்டாயம் உதவி செய்யும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது முதலாவது. ரெண்டாவது வந்து ரஷ்யாவுக்கு இப்போ என்ன தேவை என்று சொன்னால் இந்த போர் வந்து ஓயக்கூடாது, இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கணும், அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஈரான் அடித்து கொண்டே இருக்கணும், அமெரிக்கா தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மத்திய கிழக்கிலேயே செலவழித்து முடிக்கணும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய ஆயுத ஸ்டாக் வந்து குறையணும். இதுதான் ரஷ்யாவுக்கு தேவை. ஏன் அப்படி குறையணும்னு சொன்னால், ஒருவேளை அந்த ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்கான்ற கையில் இருந்தால் பிறகு அதை தூக்கி யுக்ரைனுக்கு கொடுத்து யுக்ரைன் வந்து ரஷ்யா கடிச்சு கடைசியில் வந்து ரஷ்யான்ற தலையிலான முடியும். எனவே அமெரிக்காவினுடைய ஆயுத வளங்கள் நாளுக்கு நாள் குறையக்குள்ள அதற்கான செலவுகள் வந்து அதிகரித்து கொண்டு போகிறதையும் அமெரிக்கா வந்து ஒரு இக்கட்டில் மாற்றுறதையும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் காலுக்கு மேலே கால் போட்டுக்கொண்டு நல்ல வடிவாக ரசித்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருக்கு தேவை. அமெரிக்கா வீக் அடையும் போது அது ரஷ்யாவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். பிரான்சும் சரி, பிரித்தானியாவும் சரி, ஏனைய ஐரோப்பிய நாடுகளும். அதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய கவனம் இங்கே வருமாக இருந்தால், அவர்களுடைய போர்க்கப்பல்கள் இங்கே ஈரானை நோக்கி வருமாக இருந்தால் உடனடியாக ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு ஆபத்துக்கள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கான அந்த அச்சுறுத்தல் வந்து ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் வந்து குறையவே இல்லை. விளாடிமிர் புட்டின் வந்து தகுந்த தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஐரோப்பாவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு. அது ஐரோப்பிய நாடுகளுக்கும் நல்ல வடிவாக தெரியும். எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே அமெரிக்கா வந்து இந்த யுத்தத்தில் ஈடுபடுறது, அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அடி வாங்குறது, ஆயுத வளங்கள் குறைஞ்சொண்டு போகிறது, இது எல்லாமே வந்து முழுக்க 100% ரஷ்யாவுக்கு தான் சாதகம். இது முதலாவது காரணம். இன்னும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போ ரஷ்யா மேலிருந்த அவ்வளோ தடைகளும் வந்து நீக்கப்பட்டிருக்கு தானே. எனவே மத்திய கிழக்கில் வந்து எரிபொருளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, பாதைகள் மூடி இருக்கும் போது ரஷ்யாவினுடைய காட்டில் வந்து மழை கொட்டன்னு கொட்டுது. இப்போ ரஷ்யாவினுடைய ஓயிலுக்கு வந்து உலகம் முழுக்க இனியில் என்ற டிமாண்ட் வந்திருக்கு. அது சும்மா வந்த வரம் தானே, தானாக கிடைச்ச வரம் தானே. கொடுக்குற சாமி கூரையை பிச்சு கொண்டு கொடுக்குமான்னு சொல்லுவினோம். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட வரம் தான் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரம். அதை அவர் என்ஜாய் பண்ணுவாரா இல்லையா? மத்திய கிழக்கில் யுத்தம் தொடர்ந்து கொண்டே போகிறதால விளாடிமிர் புட்டினுக்கு கிடைச்ச இன்னும் ஒரு முக்கியமான நன்மை என்னென்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான அந்த இடைவெளி வந்து அதிகரித்து கொண்டு போகுது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகுது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து திரும்ப கேட்டுக்கொண்டு வந்தவர், எங்களுக்கு உதவிக்கு வாங்கோ ஹோமோஸ் நீரினை திறப்பம் என்று சொல்லி. ஐரோப்பிய நாடுகள் வந்து மறுப்பு சொல்லும்போது இயல்பாகவே ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடைவெளி வந்து அதிகரித்து கொண்டே போகுது. நேற்று கூட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தவர், நாங்களே நேட்டோக்கு வந்து காசு செலவழிக்கணும், நாங்களே யுக்ரைனுக்கு வந்து காசு கொடுக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை, எங்களுக்கு ஆபத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணல, நாங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் என்று சொல்லியிருந்தவர் தானே. இது எல்லாமே வந்து யாருக்கு லாபம், யாருக்கு சாதகம்? ஆஃப்கோர்ஸ் விளாடிமிர் புட்டினுக்கு தான் லாபம். எனவே அமெரிக்காவே நாளைக்கு யுத்தம் வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு போனாலுமே கூட ஈரான் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கும். ஈரான் வந்து சண்டையை இப்போதைக்கு முடிச்சு வைக்காது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரானுக்கு தாராளமான உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிற அந்த கட்டுரையில் சொல்லப்பட்ட சாராம்சம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே எழுதுங்கள். இனி அடுத்த செய்தி என்று பார்ப்போம். நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை உலகம்
முழுவதும் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல அமெரிக்கன் எம்பசிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஏனைய சென்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரகசிய தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ரகசிய தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உங்களுடைய இடங்கள் வந்து தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனவே அனைவரும் அவதானமாக இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும், எல்லாரும் வந்து அந்த பாதுகாப்பு அசஸ்மெண்ட் சொல்றது தானே அதை வந்து செய்து உடனடியாக எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய எம்பசி அந்த எம்பசியை சுத்தவரை இருக்கிற இடம் பாதுகாப்பா இருக்கா இல்லையா என்பது சம்பந்தமாக உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை ரகசிய தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எம்பசிகளுக்கு. அதே உலகம் முழுக்க அனுப்பணும், மத்திய கிழக்கில் தான் பிரச்சனை. ஏற்கனவே மத்திய கிழக்கில் சில நாடுகளில் எம்பசிகள் வந்து மூடப்பட்டிருக்குது. அப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய எம்பசிகளுக்கு தகவல் அனுப்பினா பிரச்சனை இல்லை, அது எதுக்கு உலகம் முழுவதும் அனுப்பணும் என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. எனவே அமெரிக்காவுக்கு ஏதாவது ரகசிய தகவல்கள் கிடைச்சதா, அல்லது உலகத்தின் எந்த மூலையில் அமெரிக்கன் எம்பசி இருந்தாலும் அமெரிக்காவோட சம்பந்தப்பட்ட இடங்கள் இருந்தாலும் அது தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றத அமெரிக்கா எதிர்பார்க்குதா என்ன ஏதென்று தெரியல. இப்படியான ஒரு தகவல் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் இன்னும் ஒரு வேலை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் EAC என்று சொல்லி ஒன்று இருக்குது. அப்படி என்று சொன்னால் எமர்ஜென்சி ஆக்ஷன் கமிட்டி. எமர்ஜென்சி ஆக்ஷன் கமிட்டி அது எல்லா எம்பசிகள்லையும் இருக்குமாம். அப்போ அந்த கமிட்டியை கூட்டி உடனடியாக ரிவ்யூ பண்ணுங்கோ, ஆய்வு செய்யுங்கோன்னு சொல்லி இந்த ரகசிய தகவலை வந்து போடப்பட்டிருக்காம் என்று சொல்லி ஒரு அமெரிக்க பத்திரிகை அந்த ரகசிய தகவலை இப்பொழுது லீக் செய்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்பார்த்திருக்கிறது, அவர்களுக்கு ஏதோ ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த 2 செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.